என்ன செலவு செய்யறப்ப உங்களுக்கு பதறும்? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன். அதுக்கு மேல வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். இருக்கிறது 4 பேரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார் நான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளவுதான் சார் வாங்குவேன் நானு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வீட்டுக்கு வந்து அந்த 10 ரூபா பாலை ஊத்திட்டு அதுக்கிடையே அந்த கவர் இருக்குல்ல சார், பால் எவ்வளவு இருந்துச்சு அதுக்கிடையே தண்ணி பிடிச்சிருவேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். காய வச்சு அவங்க குழந்தைக்கு 2 பசங்களுக்கும் அவங்களுக்கும் ஊத்தி கொடுத்துருவேன். இருந்தா நானும் கொஞ்சம் குடிச்சுக்குவேன். ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பிறகு யார் அவசியப்படுவது? ஆனா அவங்கள பால் வாங்கிட்டு வர சொன்னா 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க சார். எனக்கு அப்படியே பக்குன்னு இருக்கு. இந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். பாரு நீயே என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க. இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. 10 ரூபாய்க்கு தான் பால், அதை வாங்கிட்டு வந்துமே. தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்டுல இருக்காங்க லீவுன்றதுனால. அவங்க இல்ல அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலாலே கொஞ்சம் குடிச்சுக்க. இப்படி கஞ்சத்தனமா இருக்காரு இவரு. இதெல்லாம் இப்படி இருக்க கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் சார். கஞ்சத்தனமா அப்படி இருக்க கூடாது மாப்ள. சம்பாரிச்சு எங்கே கொண்டு போறோம். ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் அது 1/2 லிட்டர் எனக்கு வேர்த்துரும் சார். அப்படியே போச்சு 1/2 லிட்டர். அப்பனா இன்னைக்கு வந்து 50 ரூபா போச்சு. 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு பேர்த்தணும் சார் எனக்கு. டேய் யாரா அவன்? நான் சொல்லல பைத்தியம். அந்த ஒரு நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு உடனே. 50 ரூபா 5 நாள் வாங்க வேண்டிய பால் போச்சு. சபா இப்பவே கண்ண கட்டுது. 5 நாள் பால் போச்சு. ஒரு வாரத்துக்கு அப்ப சண்டே லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. சண்டே கூட கழிச்சிடலாம். மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி சண்டே லேட்டா தான் எந்திரிப்பாங்க. அன்னைக்கு வேண்டியது இல்ல, பால் வாங்க வேண்டியது இல்ல. லேட்டா தான் எந்திரிப்பானுங்க. அது அனாவசியம். நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கறது. நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படின்னு. ஆமா இன்னைக்கு என்ன டிபன் பண்றது? சில டைம் வந்து நேரா சாப்பாடுக்கே கொண்டு போயிருவேன் சார். அவனுங்க இழுத்து சாப்பாடுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். வெள்ளிக்கிழமை நீ விரதம் இருந்துரு. சாயிப்பு கடையில இருந்து 2 வாழைப்பழம் ஓசியா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஒண்ணு கண்ணை கொடுத்துரு. ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். அதனால அவனுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். சரி, என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். மாட்டிக்கிட்டியா இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான். கோயில்ல பேசு ப்ரொவிஷன் இப்ப அவர்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலுமே அதை எப்படி தள்ளி போடலான்னு பாப்பாரு. ஐயாமாய் வந்த புதுசுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இட்லி பொடி அரைப்பாங்க. இட்லி பொடி எப்படி அரைப்பாங்க? எப்படி பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைப்பாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இவங்க வீட்டுல மட்டும்தான் பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு அரைப்பாங்க. எனக்கே ஷாக்கியா தான் இருக்கு. ஆமா சார். எனக்கப்பா அப்படிலாம் மறப்பாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே சார் எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க. என்னடி சொல்ற? அதை விடுங்க சார். அப்போ உங்களுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இல்ல அப்போ உங்களுக்கு பூரா பேர் கஞ்சனா தான் தெரியும். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. பொடி மட்டும் சார் அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சு தான் சார் இப்போ நம்ம அடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. பக்கோடா குருமா பண்ணுவாங்களா சார்? ஆஹா. ஆனா என் வீட்டுல வந்து முந்திரி பக்கோடா தான் குருமா பண்ணுவாங்க. இந்த வெங்காய பக்கோடா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சார் நான் குண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்க. அது பேர் என்ன? அது பேர் என்ன? ஒரு இடுப்புல கட்டிக்குவாங்க சார். கட்டிட்டு ஒரு பால் மாதிரி இருக்கும். நம்ம சுத்தினோம்னா அது சுத்தும். சரிங்களா? என்ன கருமையா இது? இது 800 900 கொடுத்து வாங்கினாங்க. ஒரே நாள் கூட யூஸ் பண்ணவே இல்லை. 1500 800 இல்லையா? அதுங்க அப்படியா விஷயம்? சும்மா இப்ப இடி பார்த்தா போதும் சார். ஆனா அதை சுத்திட்டா கட்டிட்டா அதான் சொல்லிட்டு வாங்கி வச்சு அதை யூஸ் பண்ணவே இல்லை. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. பண்ணவே இல்லை. என் பையன் ஒரு நாள் யூஸ் பண்ணி தூக்கி போட்டான். இப்படிதான் செலவு பண்ணா பயமா இருக்குது. ஸோ நான் எங்கெல்லாம் என்னால கஞ்சம் பிடிக்க முடியுமா கஞ்சம் பிடிச்சி வைக்கிறேன். 800 சொன்னாரு. நீங்க டக்குன்னு 1500 சொன்னீங்களே. சொல்றது கரெக்டா சொல்லட்டுமே, ஃபேக்ட் எடுத்து கொடுத்தேன் அவ்வளவுதான். அப்படியா? அப்படிதான். ஆக்சுவலா செலவு பண்றதுல உங்களுக்கு ஒரு கிரேட் ஃபீலிங் இருக்கு.
அது எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கு வந்துருச்சு சார். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். பட் ஆனா முன்னைக்கு விட இப்ப நான் ரொம்ப குறைச்சிருக்கேன். குறைச்சதே பயங்கரமா இருக்கே. சம்பாத்தியம் நல்லா இருக்கும் போதும் செலவை யாரெல்லாம் அதிகரிக்கலையோ அவங்க தான் சொத்துகள் வாங்கியிருக்காங்க. புரிஞ்சதா? ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பர்ஸ் மாத்தல. அதுக்கு முன்னாடி எவ்வளவு பழசுன்னு எனக்கு தெரியாது. அப்படியா? என்ன நொப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. அவரோட பர்ஸ் இப்போ ஒரு பர்ஸ் ஒன்று வாங்கிட்டா தான் என்ன? சிம்பிளி வேஸ்ட். இது பார்த்துட்டு இருக்கேன் சார் வாங்குறது. என்னங்க இடம் வாங்குறது மாதிரி சொல்றாரு? நக்கல்யா அவனுக்கு. சார் இருக்கிறத யூஸ் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க, ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? குட் क्वेश्चन. யூ ஆர் a good question. செஷன்ல அங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார். நான் பிரஷ் அப்படி புடிச்சிக்கிறேன் சார். அவங்க வச்சு அழுத்துறாங்க, வரவே இல்ல சார். How do I tell you? வரவே இல்ல சார். இல்லாததை நான் எப்படி சார் விளக்குவேன்? டேய், அத நீ நானும் ஃபீல் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல ஃபீல் பண்ணனா? பண்ணல இல்ல? சார் என்னால அதுல இருந்து எடுக்க முடியும் சார். எடுங்க. தான் வருதேம்மா. கஞ்சோ கஞ்சோ என் புருஷன், கஞ்சோ கஞ்சோ என் புருஷன். பாருங்க அதை மூடிட்டாப்ல அப்படியே உள்ள. மேல பல்ல தேய்ச்சா பல்லும் தேஞ்சு போயிடும், குச்சியும் தேஞ்சு போயிடும். இந்த குச்சியை வச்சே இன்னும் 6 மாசம் தள்ளணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்டா. ஏன் கஞ்சத்தனம்? எல்லா லைஃப்லேயும் ஒரு மேலே ஏற்ற ஒரு இறக்க வரும். இறக்க வரும்போது பெரும்பாலான கேள்விகள் வந்து அந்த ஆணை நோக்கி தான் இருக்குது. அந்த ஒரு பயத்துக்காக, அந்த பொறுப்புக்காக அவன் காசு ஏற்றி வச்சாகணும். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. இல்லை அக்கௌண்ட்டில் 10 லட்சம் இருந்துச்சுன்னா அது கொடுக்க தைரியம் மற்ற எதுவும் கொடுக்காது. ஸோ பணம் எனக்கு தேவை. ரெண்டாவது என்ன பிரச்சனை வருது எல்லாத்தையும் என்னுடைய வாய்ப்பேச்சோ கவிதையோ காதலோ எதையுமே சரி காசு மட்டும் தான். ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இந்த பக்கம் சொன்னவங்கள யாரு சிக்கனம் நினைச்சுக்கிட்டு கஞ்சத்தனத்துக்குள்ள இருக்கதா நினைக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த பால் பாக்கெட்டு என் கஞ்சத்தனத்தை பத்தி பக்கத்து ஊருக்காரனே பாராட்டி இருக்கான். அவர் வந்து அது சிக்கனம் நினைச்சிட்டு இருக்காரு. அது வந்து கஞ்சத்தனம். நீங்க தான் கஞ்சத்தின் தலைவர்னு சொல்லிட்டாரு. நீங்களே உங்க கஞ்சத்தனமா? மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.